உணவுப் பொருட்கள் என்ற பெயரில் வெளிநாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியதாக அமலாக்கத்துறை சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக கடந்த ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இது தொடர்பான விசாரணையின் போது உணவுப் பொருட்கள் என்ற பெயரில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியதாகவும் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் அவர் முக்கிய மூளையாக செயல்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் டிசம்பர் 3ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடிகை கஸ்தூரியின் நிபந்தனை ஜாமீனுக்கு தளர்வு அளித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி சென்னையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடந்த போராட்டத்தில் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து நடிகை கஸ்தூரி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஹைதராபாத் அருகே தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் கைது செய்த நிலையில் எழும்பூர் நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. கடந்த 21ஆம் தேதி சிறையில் இருந்து கஸ்தூரி வெளியேறிய நிலையில் தொடர்ந்து நாள்தோறும் எழும்பூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்குமாறு கஸ்தூரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த எழும்பூர் 14வது நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் தயாளன் திங்கட்கிழமை தோறும் மட்டும் எழும்பூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று கஸ்தூரிக்கு உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மணிமுத்தாறு ஆற்றில் இருகரை தொட்டு கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது. இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணையில் இருந்து வினாடிக்கு 5600 கன அடி தண்ணீர் மணிமுத்தாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. விருதாச்சலம் பகுதியில் உள்ள மணிமுத்தாற்றின் இருகரை தொட்டு பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரின் காட்சிகள் கழுகு பார்வை காட்சிகளாக வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் புதுநாடு செல்லும் மலைச்சாலையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் புதுநாடு, நெல்லிவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் புதுநாடு செல்லும் மலைச்சாலையில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு ராட்சத மரங்கள் மற்றும் பாறைகள் சரிந்து சாலைகள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஜேசிபி இயந்திரம், டிராக்டர்கள் மூலம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மண் சரிவு மற்றும் மரங்களை அப்புறப்படுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் ரயில் பெட்டிகளை குடோன்களுக்கு இழுத்துச் செல்லும் டீசல் இன்ஜின் தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜோலார்பேட்டை பகுதியில் சரக்கு ரயில்கள் நின்று செல்லும் தண்டவாளத்தில் ரயில் பெட்டிகள் பழுது பார்க்கும் குடோன்களுக்கு பெட்டிகளை இழுத்துச் செல்லப்பட்டது. அப்போது டீசல் இன்ஜினின் தடம் புரண்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த ரயில்வே பணியாளர்கள் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ரயில் இன்ஜின் யார்டுகளில் இருக்கும் ரயில் பெட்டிகளுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படவில்லை என்று ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றங்கரையோர பகுதியில் உள்ள 200 வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வரும் நிலையில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர் லோத்தங்கன் ஆகியோர் வெள்ளம் சூழ்ந்த பகுதியை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே செய்யாற்றில் தரைப்பாலம் உடைந்ததால் 10 கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. சதுப்பேரிபாளையம் கிராமத்தில் இருந்து ஓதலவாடி கிராமத்திற்கு செல்ல செய்யாற்றின் நடுவே தரைப்பாலம் உள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஓதலவாடி தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் கிராம பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாக உள்ளனர். கடலூர் மாவட்டம் வீராடம் ஏரியில் பாதுகாப்பு கருதி நீர்வரத்து முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெஞ்சல் புயல் காரணமாக அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் உள்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் மேற்கு பகுதி மாவட்டங்களில் இருந்து நீர்வரத்து மழை வடிகால் நீர் மூலம் அதிக அளவில் ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏரியின் பாதுகாப்பு கருதி 500 கன அடி தண்ணீர் பூதங்குடி VNSS மதகு மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வெள்ளியங்கால் ஓடை வழியாக 514 கன அடி நீரும், சென்னை குடிநீருக்காக 68 கன அடி நீரும் ஏரியில் இருந்து வெளியேற்றம் செய்யப்படுகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையின் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள 8 ஏரிகள் நிரம்பிய நிலையில் பொதுமக்கள் உற்சாகமாக மீன்பிடித்தனர்.
பெஞ்சல் புயல் தாக்கத்தால் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக திருப்பத்தூர் பெரிய ஏரி, மடவாளம், மாடப்பள்ளி, குறும்பேரி, சிம்மனப்புதூர், ஜடையனூர், பொம்மிக்குப்பம், ஏலகிரி என 8 ஏரிகளும் நிரம்பி வழிந்து வருகிறது. திருப்பத்தூர் பெரிய ஏரி மற்றும் மடவாளம் ஏரியில் வெளியேறும் உபரி நீரில் வரும் மீன்களை பெரியவர்கள் முதல் சிறியவர்களை ஆர்வத்துடன் பிடித்துச் செல்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரடி ஆற்றங்கரை 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பலப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு வெள்ள பாதிப்பு ஏற்படாது என்று பொன்னேரி எம்எல்ஏ துரைச்சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். பிச்சாட்டூர் அணையில் இருந்து 2000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் ஆரணி ஆற்றங்கரையோர பகுதிகளை பார்வையிட்ட அவர் ஆண்டார்மடம் கிராமத்தில் ஆற்றங்கரை மற்றும் சாலையில் மணல் மூட்டைகளை அடுக்கி பலப்படுத்தும் பணிகளையும் ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொன்னேரி சுற்றுப்பகுதியில் ஒரு சில இடங்களில் தேங்கியுள்ள தண்ணீரையும் வெளியேற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 30 ஏக்கர் அளவிலான நெல் மற்றும் கரும்பு பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பொன்னைப்புதூர் கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெல் மற்றும் கரும்பு பயிர்கள் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. பயிர் சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். குவாரிகள் தொடர்பாக தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கைவிடப்பட்ட குவாரிகளை பராமரிப்பது தொடர்பான குழுக்களை அமைத்து பசுமை நிதி வசூலிக்கப்படுவதை உறுதி செய்யவும், கைவிடப்பட்ட குவாரிகளை சுற்றி ஃபென்சிங் அமைக்கவும் உத்தரவிட வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM ரமேஷ், மரியக்லாட் அமர்வு தமிழக இயற்கை வள ஆதாரத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர், தமிழக கனிமவளத்துறையின் இயக்குநர், உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் வரம்புக்கு உட்பட்டு 14 மாவட்ட ஆட்சியர்கள் இந்த வழக்கு குறித்து விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் வழக்கை ஜனவரி 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர்.